Welcome student, I am Ganeshan. The triple integral sum நம்ம இப்ப discuss பண்ணலாம். Okay. Triple integral 0 to a, 0 to b, 0 to c, e power x plus y plus z into dz, dy, dx. இதே மாதிரி டபுள் இன்டெக்ரல் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் சம் போட போகிறோம். இது வந்து செகண்ட் மெத்தட்ல போடலாம், அதாவது வேரியபிளை தனித்தனியாக பிரிக்கலாம். சரிங்களா? ஓகே, கொடுத்துருக்க இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா 0 to a, 0 to b, 0 to c, e power x plus y plus z into dz, dy, dx. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னர் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு z இருக்கு. அப்போ இது z-ஓட லிமிட், இது அடுத்தது இன்டெர்வல் y-ல இருக்கு. அப்போ இது y-ஓட லிமிட், அதுக்கு அடுத்த இன்டெர்வல் x-ல இருக்கு. அப்போ இது x-ஓட லிமிட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொடுத்துருக்க இன்டெக்ரல்ல வந்து நம்ம சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். அது என்னன்னா இன்டெர்வல் 0 to a, இன்டெர்வல் 0 to b, 0 to c, e power x plus y plus z வந்து e power of x into e power y into e power z into dz, dy, dx அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எக்ஸ் தனியாக ஒய் தனியாக ஜெட் தனியாக பிரிக்க போகிறேன். எக்ஸோட லிமிட் வந்து 0 to a, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 0 to a, எக்ஸுக்கு வந்து e power of x into dx. ஸோ தனித்தனி வேரியபிளாக நம்மளால இந்த சம்மை பிரிக்க முடியும், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் அப்படி இருக்கிறதுனால. அடுத்தது வந்து ஒய்ல பிரிச்சிங்கன்னா ஒய்யோட லிமிட் 0 to b, e power y dy. அடுத்தது z பிரிச்சிங்கன்னா z-ஓட லிமிட் வந்து 0 to c, e power z into dz. ஸோ தனித்தனியாக வேரியபிள் பிரித்து வச்சு இதுதான் செகண்ட் மெத்தட். இப்போ டைரெக்டாக நம்ம இன்டர்வல் பண்ணிட்டு போயிடலாம். e power of x இன்டர்வல் பண்ணால் சேம் e power of x தான் வரும். அதோட லிமிட் வந்து 0 to a. e power y இன்டர்வல் பண்ணால் e power y லிமிட் வந்து 0 to b. e power z இன்டர்வல் பண்ணால் e power z, அதோட லிமிட் வந்து 0 to c. ஸோ இப்போ நான் வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே நிறைய பேர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறது தப்புன்றாங்க. ஏன்னா லோயர் லிமிட் 0 தானே போட தேவையில்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. லோயர் லிமிட் கண்டிப்பாக நம்ம இங்கே போடணும், பிகாஸ் e power 0 1. லோயர் லிமிட் 0 தானே, அதனால போட தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அந்த சம் பெரிய தப்பாயிடும். சரிங்களா? அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e power a மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e power 0. இதுக்கு அப்பர் லிமிட் வந்து e power b மைனஸ் e power 0 லோயர் லிமிட். இதில் அப்பர் லிமிட் e power c மைனஸ் லோயர் லிமிட் e power 0. பட் e power 0 1ன்றதுனால இந்த சம்மோட ஆன்சர் வந்து e power a மைனஸ் 1, e power b மைனஸ் 1, e power c மைனஸ் 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.